ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாய கடன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு 1427 கோடி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறதாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அதிரடியாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 1477 கோடி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி இதுக்காக வேளாண் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருந்தாங்க. இந்த பட்ஜெட்டின் அடிப்படையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து எடுத்திருந்தாங்க. இந்த நிலையில் வருகின்ற ஜூலையில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கடன் வந்து தள்ளுபடி செய்ய போகிறதாக ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் கூட்டுறவு வங்கியின் மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய விவசாய கடன், அதே மாதிரி நிறைய வங்கிகளின் அதிகாரப்பூர்வமான வங்கிகளில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய கடன் வந்து வாங்கியிருப்பாங்க. 5 லட்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விவசாய கடன் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்படுறதாக இப்போ வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு பரவலாகவே பேசப்பட்டிருக்கு. வருகின்ற ஜூலையில் இந்த அப்டேட் வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் விவசாயிகளுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலுமே வருகின்ற 2026 இந்த விவசாய கடன் வந்து தள்ளுபடி வந்து ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி விவசாய கடன், நகை கடன் போன்ற கடன்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்த நிலையில் 2025-26 பட்ஜெட் தாக்கலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கடன் தள்ளுபடி செய்ய போகிறோம், பயிர்க்கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி வேளாண் பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சொல்லியே வந்து 2 மாதங்கள் ஆயிடுச்சு, இனிமேல் அப்டேட் ஆகலை. இந்த நிலையில் தான் இப்போ பயிர்க்கடனை 5 லட்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பயிர்க்கடன் அனைத்துமே தள்ளுபடி செய்ய போகிறதாக தமிழ்நாடு அரசு அதிரடியாக ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்துக்குமே 1477 கோடி வந்து பயிர்க்கடனை வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற ஏற்கனவே வேளாண் பட்ஜெட்டில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் வரும் ஆண்டின் விவசாயிகளுக்கு ரூபாய் 1427 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் என வேளாண்மை துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஏற்கனவே அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தா இல்லையா. இந்த பட்ஜெட்டின் அடிப்படையில் 2025-26 ஆண்டுக்கான தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டை இன்று வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்துள்ளார். இதில் விவசாயிகளை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்கள் பெற்றுள்ளன. பார்த்தீங்கன்னா வருகின்ற 2026 ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக இதற்கு வருகின்ற 2024 தேர்தல் வரப்போகுது. இதுக்கான ஒரு அறிவிப்பாக தான் இருக்க போகுது. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கடனால் தள்ளுபடி செஞ்சோம் அப்படின்னா நாம் மீண்டும் ஆட்சியை வந்து பிடிக்கலாம் அப்படி ஒரே நோக்கத்தோட நிறைய விதமான அறிவிப்புகளாம் பார்த்தீங்கன்னா திட்டங்களாகவும் வந்து போட்டு வராரு. இது குறிப்பாக வங்கி கடன் மற்றும் விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுக்கு வரும் நிதி ஆண்டின் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிப்பு விவசாயிகளுக்கு மத்திய அரசு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி உள்ளது. இந்த பட்ஜெட்டின் அடிப்படையில் 82 லட்சம் ஏக்கரின் சாகுபடி செய்யும் ஊக்குவிக்கும் விதமாக தான் இந்த தள்ளுபடி அறிவிப்பு வரும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காவேரி, தென்னாறு, வெள்ளாறு, வடிநில பகுதியில் கால்பகுதிகளில் அதே போல் கால்வாய் பாசன பகுதிகளில் சிடி கால் பிரிவுகளால் மொத்தம் 2.920 கிலோமீட்டர் நீள கால்வாய்களை தூர்வாத ரூபாய் 13.80 கோடி நிதியை வந்து ஒதுக்கியிருக்கு. அதே மாதிரி வேளாண் பொறியியல் துறையில் இயந்திரங்களை பயன்படுத்துவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா 500 நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடங்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மின் மோட்டார், பம்பு செட் ஆகிய மானியங்களும் இதற்கு வழங்கப்படும். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 1.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அதேமாதிரி மின் இணைப்பு இல்லாத 1000 விவசாயிகளுக்கு சூரிய சக்தி இயங்கும் பம்பு செட் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். ஓரளவே 1477 கோடியில் இது அனைத்துமே இந்த அனைத்து பட்ஜெட்டுகளும் வந்து வேளாண் துறையில் வந்து அடங்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் வந்து மோஸ்ட்லி வந்து தள்ளுபடி வந்து செய்ய போகிறோம் அப்படின்றத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து வாங்கக்கூடிய 1 லட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாதி தள்ளுபடி விலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடனும் வந்து இப்போ விவசாய கடன் வந்து வழங்கிட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து அனைவருமே வந்து வரவேற்கும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது அனைத்துமே வந்து செயல்பட போகுது. அனைத்துமே இதில் வந்து வரக்கூடிய
விவசாய கடனும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வழங்கக்கூடிய விவசாய கடன்கள் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே எதிர்ப்புகள் வந்து வந்திருக்கு. இருந்தாலுமே தமிழ்நாடு அரசை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து விவசாயிகளுக்கு ஒரு பயன்பெறும் விதமாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டின் பிரகாரம் பார்த்திங்கன்னா இப்போ விவசாயிகளுக்கு அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டாக தான் வந்து இருக்க போகுது. சில சிறு குறு விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தும் விலையில் மானியத்துடன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடன் வந்து திட்டத்தை வந்து செயல்படுத்திருக்கு. இது வந்து 50லேருந்து 70% வரைக்கும் உங்களுக்கு வந்து மானியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 1 லட்சம் வழங்குறாங்க அப்படின்னா அதிலே 70% வரைக்கும் உங்களுக்கு வந்து மானிய விலையில் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சில விவசாயிக்கான திட்டத்தை பொறுத்தளவுக்கு விவசாயம் ஒரு நாட்டின் பொருளாதாரமாக வந்து இருக்கு இல்லையா? இந்த நிலையில் தான் இதன் நலப்பெறும் விதமாக விவசாயிகள் மக்களுக்கு அடிப்படை உணவு தேவையான பூர்த்தி செய்து தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் பால் பொருட்களை போன்ற விவசாயத்தால் மட்டுமே சாத்தியமாகிறது. இந்த நிலையில் இந்தியா போன்ற மாநாடுகள் விவசாயிகள் மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி பொருளாதாரத்தில் உயர்த்தும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வருது. இருந்தாலுமே இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி விவசாய கடனை வந்து இப்போ தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற தமிழ்நாடு அரசு அதிரடியாக ஒரு அறிவிப்புங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பின் அடிப்படையில் தான் இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு மிகச்சிகரமான தகவல் விவசாயிகளுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு. அதே மாதிரி எந்தெந்த விவசாய கடனாலும் வந்து தள்ளுபடி செய்ய போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக வாங்கிடக்கூடிய விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே மாதிரி நகை கடனை பொறுத்தளவுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகளாக வந்து வரப்போகுது. இந்த அறிவிப்புகளாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்கள் வந்து பொருந்த போகுது. சில ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்களாக வந்து அமலப்படுத்த போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே இப்போ வந்து கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆட்சிக்கு வந்து வரணும் ஒரே நோக்கத்தோடு தான் பார்த்தீங்கன்னா திமுக வந்து செயல்படுவது. இந்த நிலையில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே 2025லேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அதிரடியாக எவ்வளோ விவசாய கடன் வந்து இருக்கோ அப்படி பார்த்து அனைத்து விவசாய கடன்களும் வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றத இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தான் விவசாயிகளுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேளாண் பட்ஜெட்டில் பொறுத்தளவுக்கு ஏற்கனவே வந்து தாக்கல் செய்த 1477 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தாக்கல் செய்த பட்ஜெட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூலை மாதத்தில் இதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி கிடைக்க போகுது இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விவசாய கடன் அனைத்துமே தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றத இப்போ வந்து பரவலாகவே பேசப்பட்டிருக்கு. கட்டாயம் எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு விவசாய கடன் தமிழகத்தில் வரப்போகுது. விவசாயிகளுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான். சொடுக்கடுக்காக மீது இருக்கக்கூடிய விவசாய கடனும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிரடியாக கடன் வந்து வழங்கியிருக்காங்க. பயிர் கடன் வந்து வழங்குறாங்க இல்லையா? அதிலும் 50% மானிய விலையில் உங்களுக்கு வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. கட்டாயம் அனைவருமே பயன்படுத்தி கொள்ளுங்கள். பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான். விரைவில் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே நடந்துட்டு இருக்கு. ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.